திருவாசகம்ங்கிற நூலுக்கு 656 பாட்டு மொத்தம். அங்க போய் தான் மேகசின்ஸ் படிப்போம், டெய்லி படிப்போம், புத்தகம் படிப்போம். எண்ணெயில புண்ணக்கண்ணை ஊற்றி திரி போட்டு அதுல உட்காந்து படிச்சோம். இப்படிதான் சகல ஜீவராசிகளும். இந்த அறிவு எனக்கு எப்படி கிடைக்குது? மழை என்பது எவ்வளவு தூரத்துல இருந்து வருது. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். Our sponsors, National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminum Modular Kitchen. இன்னைக்கு ஆவணி 1ஆம் தேதி உறவினர்களை சந்திக்கிற ஒரு மகிழ்ச்சியோடு நான் இங்கு திருச்சிக்கு வந்திருக்கிறேன். திரு மோத்தி ராஜகோபால் அவர்களுடைய குடும்பத்தினர் எனக்கு ஒரு நண்பர் மாத்திரமல்ல, மோத்தி சார் உறவினர்களாக அவருடைய குடும்பத்தினர் மோத்தி சீனிவாசன், கல்கி ராமகிருஷ்ணன் எல்லோரும் என் வீட்டு நல்லது கெட்டதுகளில் பங்கெடுக்கிறார்கள். ஒரு திருக்குறள், புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கோல் தக்க துடைத்து. கண்ணீர் வரும்படியாக என்னுடைய மரணம் நேர்மையானால் அதை நான் பிச்சை எடுத்து யாசித்து இறந்து பெறலாம் என்று பொருள். நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். மோத்தி ராஜகோபால் சார் கண்ணில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் வரும்படியான ஒரு தருணத்தில் நான் இறந்து போக வேண்டும் என்று. அவர் போய் 16-17 வருஷம் அவர் கோயம்புத்தூர்ல ஜெம் ஹாஸ்பிட்டல்ல தீவிர நோய்க்காக அனுமதிக்கப்பட்டிருந்த போது தினமும் சாயங்காலம் 5 மணிக்கு போய் 7 மணி வரை அவரோட இருப்பேன். விசிட்டர்ஸ் ஹவர்ஸ் முடிகிற வரைக்கும். ஒரு நாள் கடைசியா அவரை பார்த்துட்டு அவருடைய அறையை விட்டு வெளியில வந்து இந்த நர்ஸுங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு டேபிள் சேர் போட்டு ஒரு டெஸ்க் இருக்கும், அதுல வந்து இப்படி தலையை குனிஞ்சு நான் அழுதேன். என்னை தொடர்ந்து ஒருத்த மோத்தி சீனிவாசன் அவர்கள் என்னுடைய தோலை வந்து அங்கிள் தைரியமா இருக்கு, அங்கிள் தைரியமா இருக்குன்னு ஆறுதல் படுத்தினாங்க. அடுத்த நாள் காலையில எனக்கு செய்தி, அப்பா போயிட்டாரு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தினமலர் மாணவர் மலர்ல என்னுடைய கட்டுரை ஒன்று வந்தது. அந்த இதழுக்கு அட்டைப்படமாக என்னுடைய படத்தை போட்டிருந்தார்கள். எனக்கு வந்து இன்னைக்கு வைஸ் பிரசிடண்டா இருக்கக்கூடிய பெரியவர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பாராட்டினார். அப்ப நினைச்சுக்கிட்டேன், மோத்தி சார் இல்லையே எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு. இப்படி 1-2 அல்ல, இப்பி ஈண்டிட்ட எரை கதிர் நித்திலம் கொற்கையே அல்லப்படுவது முத்தொள்ளாயிரத்துல இருக்கக்கூடிய வெண்பா. இப்பின்னா சிப்பி, அதனால இப்பி வேற சொல்லா இருக்கு, சிப்பி வேற சொல்லா இருக்குன்னு நீங்க மாணவர்கள் யோசிக்கலாம். சா வரக்கூடிய இடத்துல எல்லாம் சுத்த தமிழ்ல யா வரும். ஆழமான நீர்நிலையை கசம் அப்படின்னு சொல்லுவோம், அது கயம். யானையே கஜம் அப்படிம்போம், அதுவும் கயம். குசவர் ஒரு சாதியை சொல்லுவோம், அவர் குயவர். இப்படி நான் இதை பற்றி ஒரு கட்டுரையை எழுதலாம். அது போல சிப்பி, அதுதான் இப்பிங்கிறது தமிழ். இப்பி ஈண்டிட்ட ஒரு சிப்பி பெத்து போட்ட எரி கதிர் நித்திலம். நித்திலம்னா முத்து, முத்துன்னா மோதி, மோதினா பெறல். கதிர் வீசக்கூடிய முத்து கொற்கையில மாத்திரம் பறக்காது. அந்த குளிர் சார்ந்த அகலம் கொற்கை வேந்தனுடைய மார்பில் அகலத்தை வீரத்தையும் கண்ட மாந்தர் கண்கள் எல்லாம் நித்திலம் பறக்கும், முத்துக்கள் விழும், கண்ணீர் துளிகள் விழும் அப்படின்னு பாட்டு. அதுக்குள்ள இந்த மோத்தியை நினைச்சாலுமே கண்ணீர் துளி வந்துடும். அவ்வளவு பெரிய ஆளுமை. எனக்கு வந்து நான் 1972 வேலை தேடி பம்பாய்க்கு போறேன். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 1970. இங்க எனக்கு வேலை கிடைக்கல. தகுதி அற்றவனாக கருதப்பட்டதுனால நான் பையன் தூக்கிட்டு அங்க போய் பாம்பே கலெக்டரேட்ல 3 வாரம் ஒரு நாளைக்கு 7 ரூபா சம்பளத்துல 3 வாரம் வேலை பார்த்தேன். அப்புறம் 89 நான் கோயம்புத்தூருக்கு திரும்பி வர்றேன். நான் கோயம்புத்தூருக்கு திரும்பி வராமல் போயிருந்தால் நான் மோத்தி ராஜகோபால் அவர்களை அறிந்திருக்க மாட்டேன். ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய வாசனை தான் என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். மோத்தி மூலமாகத்தான் நான் வன்மீகநாதன் என்று அறியப்பட்ட ஜிவி பிள்ளை அவர்களை பற்றி தெரிந்து கொண்டேன். சதிச்சதில்லை. சேக்கவார் அடிப்போட்டி என்று சொல்லக்கூடிய டிஎன்ஆர் அவர் மூலமாக தான் தெரிந்து கொண்டேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, அதுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணவர் பாரதியார் பாடல்களுக்கு. பூவில் த்ரோத வீணா இந்த டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பாட்டு வரும், உடனே ஞாபகத்துக்கு வரல. ஜிவி பிள்ளை என்கிற வன்மீகநாதன் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இங்க தருமபுரம் ஆதீனம் பக்கம் போனீங்கன்னா திருக்குறள் உரை கொத்து அப்படின்னு 3 வால்யூம்ல கிடைக்கும். அறம்பொருள் இன்பம். ஒவ்வொரு குறளுக்கும் 10 உரை, பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர், இப்படி. கடைசியில ஜிவி பிள்ளையினுடைய மொழிபெயர்ப்பு. இவர்களை நான் அறிமுகம் செய்து கொள்வதற்கு காரணமாக இருந்து வருது. நான் அவருக்கு அறிமுகமானதுக்கு அப்புறம் நான் தொழில் நிமித்தம் நான் இந்தியா முழுக்க டெக்ஸ்டைல் மில் இருக்கிற எல்லா ஊர்லயும் என் கால் பட்டிருக்கு. என்னுடைய வேலை அப்படி. திருச்சிக்கு வந்தேன்னா
அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இப்போ திருச்சி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எழுத்து ரோட்டில் ஒரு சந்துக்குள்ள என்கிட்ட ஒரு நாள் மூர்த்தி சொன்னார், நாஞ்சில் எப்படி பயணம் ஆகுறீங்க? இல்லை சார், டவுன் பஸ் பிடிச்சி போவேன், அங்கே போய் கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நான் நடந்துருவேன், எல்லாம் நடந்துக்கிட்டு நான் ஆட்டோ ஃபேர் சார்ஜ் பண்ணுவேன், அதான் எனக்கு லாபம், இந்த ட்ராவலில் வரக்கூடிய லாபம், சம்பளமும் சொற்ப சம்பளம். நான் ரிட்டையர் ஆகிற போது என்னுடைய கிராஸை 12,000 ரூபான்னு பார்த்துங்க, 20 வருஷம் ஆச்சு ரிட்டையர் ஆகி. ஒரு நாள் மூர்த்தி சார் என்கிட்ட சொன்னார், நாளை காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? ரூமில் இருந்து 8:30 மணிக்கு கிளம்புவோம் சார். 8:30 மணிக்கு ரெடியாக இருங்க, கார் அனுப்புகிறேன், காரும் டிரைவரும். நீங்கள் எங்கெல்லாம் போகணுமோ அந்த மில்லெல்லாம் விசிட் பண்ணிட்டு லஞ்சுக்கு திருச்சி வந்துடுங்க. நான் பஸ்ஸில் ஏறி இறங்கி நடந்து சாயங்காலம் வர அடையக்கூடிய மில்லுகளை நான் காரில் போய் வந்துடுவேன். இவர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சில நாட்கள் நான் வந்து என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ரூம், ஒரு கட்டில், ஒரு பாத்ரூம், இவ்வளோதான் என்னுடைய தேவை. ஏன்னா ராத்திரி படுக்க போகிறோம், காலையில் எழுந்துச்சு போக போகிறோம், சாயங்காலம் வருவார், பேசிக்கிட்டே இருப்போம், ராத்திரி என்னோடய தங்கிடுவார். அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய செல்வந்தார், அவ்வளோ பெரிய அறிவாளி. அவர் கட்டில் படுத்துவார், நான் ஒரு எக்ஸ்ட்ரா காட்டு வாங்கி தரையில் கொடுத்துட்டு இருப்பேன். காலையில் காரில் விட்டுட்டு போயிடுவார். பல நாட்கள் அவருடைய வீட்டில் நான் தங்கியிருக்கேன். எல்லாரும் அன்பா இருப்பாங்க. அவருடைய மனைவியார், அவருடைய தாயார். அவர் தாயாரை பற்றி ஒரு செய்தி சொன்னார். அந்த அம்மாவுக்கு 2 கிட்னி, ஒரு சர்ஜரியில் வெள்ளூர் ஹாஸ்பிட்டலில் ஒரு கிட்னி எடுத்துட்டாங்க. அவங்க 90-95 வயசுல இறந்து போறாங்க. இறந்து போன உடனே இந்த வெள்ளூர் ஹாஸ்பிட்டலுக்கு இவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த மனித பண்பை பாருங்க. எங்க அம்மா ஒரு கிட்னியோட 35 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க, அதற்கு காரணமானவங்க நீங்க தான், உங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு அக்னாலஜஸ் சர்வீஸ் ஆஃப் தட் வெள்ளூர் ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும்? என் பையன் படிக்கிறவன், அவன் பிடெக் படிச்சுட்டு கேட்ல அக்செஞ்சர் செலக்ட் ஆகி இப்போ 18 வருஷமா அக்செஞ்சரில் இருக்கான், மேனேஜராக இருக்கான், ஷார்லட்டில் இருக்கான். ஷார்லட்டில் இருந்தான், ஹைதராபாத்தில் இருந்தான், பெங்களூரில் இருந்தான், டொரண்டோவில் இருந்தான். நான் எகெயின் ஈஷன்ஸ் ஆரம்பிட்டான். 12 படிக்கிற போது ஒரு நாள் என்கிட்ட கேட்குறான், எப்போ அவங்ககிட்ட வந்து இந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் இருக்கா? இல்லைடா, அது 3 வால்யூம் நான் படிச்சிருக்கேன், லைப்ரரியில் எடுத்து, ஆனால் என்கிட்ட இல்லை. எனக்கு படிக்கணுப்பா, யார்கிட்ட கேட்டால் தெரியும்? நான் சொன்னேன், மோத்தி ராஜகோபால் சார்கிட்ட கேட்டால் தெரியும். அவனுக்கு அப்போ வந்து செல்ஃபோனெல்லாம் வரல, டயல் பண்ணி பேசுகிற ஃபோன் தான். நீயே பேசு. அவர் சொல்கிறார் அவங்ககிட்ட, இதை நான் கொண்டு வந்து தரமாட்டேன், என்கிட்ட இருக்கு, நான் கொண்டு வந்து தரமாட்டேன், உங்கள் அப்பா கையிலையும் கொடுத்து அனுப்ப மாட்டேன். உனக்கு அந்த புத்தகம் வேணும்னா ட்ரெயின் முடிச்சு திருச்சிக்குவான், என்னோட 2 நாள் தங்கு, திரும்பி போகிற ஒரு புத்தகத்தை உனக்கு தரேன். திருச்சி டவுன் ஸ்டேஷனில் இறங்கலாம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசஞ்சர் பிடிச்சி ஸ்டேஷனில் வந்து ரிசீவ் பண்ணுறாரு, அவரோட தங்குறான். வரும்போது ஒரு பெரிய அட்டைப்பட்டி நிறைய அவருடைய நூலகத்தில் இருந்து அவன் தேர்ந்தெடுத்த புத்தகங்கள் எல்லாம் சுமந்துட்டு வர்றான். எப்படி மறக்க முடியும்? இன்னொரு காரியம் சொன்னார். அவர் வீட்டுக்கு போனோன்னா அந்த டைனிங் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய அம்மா அவர் கட்டில் படுத்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம். என் பையன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மோத்தி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நாஞ்சில் பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்கீங்க, பொறுப்பாக வளர்த்துருக்கீங்க, பேச ஆரம்பிச்சு விட்றீங்க, இது எங்கள் அம்மான்னு சொன்னேன், உடனே போய் அவங்களுடைய காலை தொட்டு கும்பிட்டான் அப்படிங்கிறார். தன் மகனை சார்ந்தவன் என கேட்ட தாய், படிச்சிருப்பீங்க. ஸோ இப்படியான விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேசுகிறவர், வெளிப்படையாக செய்கிறவர். நான் இந்த கல்லூரிக்கு அவருடன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்புறம் ஒரு தமிழ் மன்றத்தில் உரையாற்றுவதற்காக ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்தேன். அவர் 2009 இறந்து போனபோது 2010 அவருடைய 1ஆம் ஆண்டு நிறைவு நாள் அன்று ஒரு கட்டிடம் கட்டி இந்த கல்லூரிக்கு அதை நன்கொடையாக வழங்கின போது அந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அப்புறம் இப்போ வந்திருக்கேன். இது சொன்னா நம்பணும், நான் ஒன்றும் மிகையா பேசல. ஒரு காலத்துல உருமு தனலட்சுமி கல்வி நிலையம் என்பது திருச்சி மாநகரத்தில் புகழுடன் பேசப்பட்ட கல்லூரியாக இருக்கவில்லை. மோத்தி சார் இதை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த வெளியில போய் கேட்டு பாருங்க, நகரத்தில் இருக்கக்கூடிய 2-3 முதன்மையான கல்லூரிகளில் இது ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு அவருடைய அக்கறை, அவருடைய திறமை காரணம், அர்ப்பணிப்பு காரணம், டெடிகேஷன், எவ்வளவு விதமான ஆதரவு, பல சம்பவங்கள் நாம் பேசிக்கிட்டே போகலாம். இப்போ கூட சில சமயங்கள்ல அவர் நினைக்கிற போது எனக்கு கண் கலங்கிடும். நம்ம கொண்டாடினவங்க, நமக்கு அனுசரணையா இருந்தாங்க. நான் வந்து 19 வயசுல இருந்து ஜெயகாந்தனை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய 50 வயசுல தான் அவரை முதலாவது சந்திக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தி வச்சது மோத்தி சார் தான். ஒரு மேடையில வார்த்தைங்கிற ஒரு மாத இதழ் வெளியீட்டு விழாவில் சென்னையில ஜெயகாந்தன் தலைமையில் இருக்கிறாரு. நான் பேசுறேன், நான் வெளிப்படையா பேசுறவன். நான் மேடையில பேசுறேன், திராவிட இயக்கம் என்கிற நோயில் இருந்து நான் மீண்டவன் அப்படின்னு பேசுறேன். ஜேகே எதிர்த்து நான் அந்த நோயை பீடிக்கப்படாதவன் அப்படின்னாரு. இப்படியான ஆளுமைகள், புத்தகங்கள் அவ்வளவு நேசிக்கிறவர். என்ன புத்தகம் சொன்னாலும் தேடி கண்டுபிடிச்சு தருவார். நம்ம
எவ்வளவு எங்கேயோ எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பார்த்துருப்போம். அவருடைய சொந்த நூலகம் அவ்வளவு பெருசு, அவ்வளவு ஆசையா இருக்கும். எதை வேணாலும் எடுத்துட்டு போம்பாரு. அந்த மனசு இப்ப எங்கிட்ட ஒரு 10,000 புத்தகம் இருக்கு. என்னுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோட ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அதிகமான விலை என்னுடைய புத்தகங்கள்ல தான் இருக்கு. ரேர் புக்ஸ். நீங்க திருவாசகத்துக்கு உரை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மாணவர்கள்ங்கிறதுனால சொல்றேன். மாத்திரம் இல்லாம நீங்க என்னுடைய பேரன் பேத்தி வயசுல இருக்கிறவங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி மேடையில பேசுறத உங்களை மாதிரி உட்காந்து நான் கேட்டிருக்கேன். கிவா ஜெகநாதனை கேட்டிருக்கேன், திருச்சி ராதாகிருஷ்ணனை கேட்டிருக்கேன், குண்டக்குடி அடிகளாரை கேட்டிருக்கேன், நாஞ்சில் மனோகரனை கேட்டிருக்கேன். திருவாசகம்ங்கிற நூலுக்கு 656 பாட்டு மொத்தம். இதுக்கு பல உரைகள் இருக்கு. முக்கியமான முதன்மையான உரை தண்டபாணி தேசிகர் உரை, மகாவித்வான் தண்டபாணி தேசிகர். அவர் இந்த சினிமாவில் பாட்டெல்லாம் பாடுவார், இசை மேரி. அவர் அல்ல, இவர் மகாவித்வான். இவர் அப்படி ஒரு உரை இருக்குன்னு எனக்கு சொன்னவர் அவர் தான். அப்புறம் நூலகங்களை தேடி கண்டுபிடிச்சா 60-70 வருஷம் இருக்கு, பிரிண்டே இல்லை. இப்போ ரீபிரிண்ட் வந்திருக்கு. ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், பாட புத்தகம்ங்கிறது வேற, நூலக புத்தகங்கள்ங்கிறது வேற. நூலகத்தை எதற்காக பயன்படுத்த வேண்டும்? ஆப்பிரிக்கால ஒரு கிழவன் செத்து போனா ஒரு நூலகம் அவனோட எரிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. உங்களுக்கு வரலாறு தெரியும். ஈழப்போரின் போது யாழ்ப்பாணத்தினுடைய அற்புதமான நூலகத்தை எரித்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு ஒவ்வொரு தலைவர்களுக்குமா பேர் வச்சாங்க, ஜீவா, நேசமணி, இந்த மாதிரி. அதுல ஒரு போராட்டத்தின் போது நாகர்கோயில் நகர்மன்ற நூலகம் எரிக்கப்பட்டது. நான் பயன்படுத்தும் நூலகம், நான் சின்ன வயசுல இருந்த எங்களுக்கெல்லாம் வேற என்டர்டைன்மெண்ட் கிடையாது. ஆகாஷவாணி எங்க ஊர்ல எடுக்காது, சிலிண்டர் ரெடியா மாத்திரம் வரும். அதை சாயங்காலம் 5 முதல் 7 வரைக்கும் லைப்ரரியில வைப்பாங்க. தமிழர் நூலகம்னு ஒரு நூலகம் இருந்தது எங்க ஊர்ல. அங்க போய் தான் மேகசின்ஸ் படிப்போம், டெய்லி படிப்போம், புத்தகம் படிப்போம். எல்லா புத்தகமும் கண்டது கற்று பண்டிதன் ஆவான்னு சொல்லுவாங்க. நான் அப்படி கண்டபடி படிச்சு பண்டிதன் ஆனவன். எங்க ஊர் லைப்ரரியில இருந்த புத்தகங்கள்லாம் தேடி படிச்சு ஓஞ்ச பிறகு பக்கத்து ஊர்களுக்கு போய் படிப்பேன். நம்மாழ்வாருடைய அம்மா பிறந்த ஊர் திருவன் பரிசாரம், இப்போ திருப்பதி சாரம்ங்கிற பேர்ல இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கக்கூடிய அரங்க மகாதேவன் பிறந்த ஊர், அந்த ஊர்ல ஒரு லைப்ரரி உண்டு. தாளக்குடின்னு என்னுடைய ஹைஸ்கூல் இருந்த ஊர், மூலம் திருநாள் மகாராஜா நினைவு புத்தேரியில ஒரு லைப்ரரி, எரச்சவலத்து ஒரு லைப்ரரி. தேடி 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 படித்தோம். அறிவு என்பது பாட புத்தகங்களை நான் குறைச்சி பேசல. அறிவு என்பது பாட புத்தகங்களுக்கு உள்ள மாத்திரம் அடங்குவது அல்ல. ஒன்று சொல்றேன். இப்போ புன்னை மரம்னு ஒரு மரம் இருக்கு. கருங்கோட்டு புன்னை நித்திலம் பூப்ப புறநானூறு பேசுது. புன்னை மரத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. புன்னை மரம் முத்துக்கள் போல பூக்கும், கொத்து கொத்தா பிஞ்சு பிடிக்கும், காய்க்கும். கனிஞ்ச உடனே வௌவால் சாப்பிடும். அந்த கொட்டைகளை பொறுக்க போவோம். அந்த கொட்டைகள் பொறுக்கிறது எனக்கு ஒரு வருமானம். அதாவது 100 புன்னங்கொட்டைகளுக்கு 1 அணா கிடைக்கணும். 1 அணாங்கிறது ₹1 11 ஒரு பாகம். 2 அணா கொடுத்தா தான் தர டிக்கெட்ல உட்காந்து சினிமா பார்க்கலாம். அந்த புன்னங்கோட்டையை பத்தி எந்த பாட புத்தகத்திலேயாவது பாடம் இருக்கா? நம்ம கூட வாழ்கிற தாவரம் அதனுடைய எண்ணெய் எடுத்து, அது எடிபிள் கிடையாது. அந்த ஆயில் விளக்கரிக்க பயன்படுத்துவோம். எலக்ட்ரிசிட்டி வர்ற போது எங்க ஊர்ல 1964 தான் எலக்ட்ரிசிட்டி வருது. அது வரைக்கும் எப்படி படிச்சோம்? சிம்னி விளக்கு வச்சு படிச்சோம். எண்ணெயில புன்னக்கண்ணை ஊற்றி திரி போட்டு அதுல உட்காந்து படிச்சோம். இப்படி படிக்கிற காலத்திலேயே நாங்க நூலக புத்தகங்களை படிச்சோம். இதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? பனைமரம் பத்தி பாடம் இருக்கா? இப்படி கேட்டுக்கிட்டே போலாம். நம்ம இந்திய பாம்புகள்னு ஒரு புத்தகம் சாகித்ய அகாடமி வெளியிட்ட ஒரு இந்தி புத்தகம், தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது. 140 பக்கம் இருக்கும். நான் 10 காப்பி வாங்கி வச்சு எங்க வீட்டுக்கு வரக்கூடிய சிறுவர்களுக்கெல்லாம் அது இலவசமா கொடுப்பேன். கொண்டு போய் படிச்சு பாருடா. இப்ப நம்ம நாட்டுல 800 வகையான பாம்புகள் இருக்கு இந்தியாவில். இந்த 800 வகையான பாம்புகள்ல 4 பாம்பு தான் விஷம் இருக்கு. நாகப்பாம்பு, கட்டுவிரியல், இத மாதிரி. ஆனா பாம்புன்னு கேள்விப்பட்ட உடனே அதை அடிச்சு கொள்றோமே. எத்தனை ஆயிரம் கோடி பாம்புகளை நாம் கொண்டு இருப்போம், அப்புராணியான பாம்புகளை. பயந்து நாகப்பாம்பு நம்ம தேடி கடிக்குதா? இது என்ன தெலுங்கு சினிமாவா? என்ன மீது கல் விட்டு அறிஞ்சிட்டானா அந்த பாம்பு காத்திருந்து கணவன் செத்ததுக்கு அப்புறம் அடுத்த பிறவில் அவனை போய் பழி வாங்கிறதுக்கு. இன்னொன்னு, இப்ப நம்மகிட்ட கருநாகம்னு ஒரு நாகம் இருக்கு. இங்கிலீஷ்காரன் அதை பார்த்துட்டு கிங் கோப்ரான்னு மொழிபெயர்த்தான். நம்ம கிங் கோப்ரால இருந்து அதை தமிழ் படுத்துறோம், ராஜநாகம். மலையாளத்துல அதுக்கு வெம்பாலைன்னு பேரு, ராஜ வெம்பாலை. இந்த கருநாகம் 20 அடி நீளம் வளரும். 20 அடி நீளம் இருக்கக்கூடிய கருநாகம் சீற்றத்துல கோபத்துல எந்திரிச்சு 8 அடி 9 அடி உயரத்துக்கு எந்திரிச்சு நிற்கும். இப்படி இருக்கக்கூடியது இப்படி நிற்கும். அப்ப அதனுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சு 8 அடி சுற்றளவு. அந்த 8 அடி சுற்றளவுக்கு நீங்க நின்னீங்கன்னா போட்டு தள்ளிடும். நீங்க 12 அடியில் நின்று அது எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? அது பாட்டில் சுருங்கிட்டு போகுது. அச்சம் காரணமாக எத்தனை 100,000 கோடி இப்படித்தான சகல ஜீவராசிகளும். இந்த அறிவு எனக்கு எப்படி கிடைக்குது? இன்னொன்று, நம்ம சாதாரணமான ரோட்ல போகிற வயல்ல கிடக்கிற காட்டில் கிடக்கக்கூடிய நல்ல பாம்பு கடிச்சதுன்னா
உங்கள் சர்வைவல் டைம் வந்து 18-19 hours. அதுக்குள்ளே மருத்துவமனைக்கு போயிட்டீங்க, இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இந்த ராஜநாயக நாகம் என்கிற கிங் கோபரா என்கிற கருநாகம் தீண்டுமேயானால் உங்களுடைய சர்வைவல் டைம் ஒன்லி 30 to 40 minutes. இந்த அறிவு எனக்கு எங்கேருந்து கிடைக்குது? என்னுடைய பியூசியில், பிஎஸ்சியில், எம்எஸ்சியில் எனக்கு பாடத்தில் இருந்ததா? நூலகங்கள் தருது எனக்கு. அப்போ இந்த பாம்பு மீது நமக்கு ஒரு கருணை வருது. தயவு செய்து அடிச்சு கொள்ளாப்பா, என் பேரங்கிட்ட சொல்லுவேன், விடுங்கப்பா போட்டோம், அது பாட்டில் போகும். அதுவும் அணில் மாதிரி, ஓனான் மாதிரி, அரணை மாதிரி ஒரு ஜீவராசி தானே, அதுக்கு இந்த மண்ணில் வாழக்கூடிய உரிமை இல்லையா? இதெல்லாம் புத்தகங்கள் தான் நமக்கு தரும். சங்க இலக்கிய தாவரங்கள்னு ஒரு புத்தகம் பிரிண்ட்லேயே இல்லை, 40 வருஷம் ஆச்சு. நான் ஒரு முறை தமிழ் பல்கலைக்கழக வைஸ் சான்சலரை பார்த்து கேட்டேன், சார் இதுக்கெல்லாம் ரீபிரிண்ட் கொண்டு வந்தா என்ன? சங்க காலத்தில் இருந்த தமிழ் தாவரங்கள் என்னென்ன, எந்த தாவரமெல்லாம் இருந்தது? பேராசிரியர்கள் கற்று எழுதுவாங்க, 10ஆம் நூற்றாண்டில் தான் இந்தோனேஷியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தென்னை மரம் வந்தது அப்படின்ட்டு. ஆனால் தென்னைங்கிற மரம் தெங்குங்கிற பேரில் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தெங்கு, தெங்கின் காய், ஆகவே தேங்காய். இது மாதிரி அரிய தகவல். இதை வச்சுட்டு இது மார்க் வாங்குறதுக்காக இல்லை, அரை மார்க்கு 1 மார்க்குக்கே நம்ம போராட்டி இருந்தோம்னா. நான் எஸ்எஸ்எல்சியில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 11ஆம் கிளாஸ், டிஸ்ட்ரிக்டில் செகண்டு, பியூசியில் ஃபஸ்ட் கிளாஸு. இன்ஜினியரிங் போனால் எனக்கு கிடைக்கல, ஏன்னா அப்போ தமிழ்நாட்டிலே 8 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்தது. பிஎஸ்சி சேர்ந்த மேத்ஸு. அப்புறம் எம்எஸ்சி வந்து மதுரைக்கு போகணும், திருவனந்தபுரம் எங்களுக்கு பக்கத்து ஊர், 60-70 கிலோமீட்டர். அங்கே போய் எம்எஸ்சிக்கு படித்தேன், வேலை கிடைக்கல. ஆகவே போராடி வெல்வதான வாழ்க்கை. இந்த போராட்ட உணர்வை எனக்கு தந்தது நான் வாசித்த நூலகத்தை சார்ந்த புத்தகங்கள். அப்படி ஒரு நூலகத்தை மோத்தி ராஜகோபால் சார் நிர்மாணிச்சிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு அவர் அதை செஞ்சிருப்பாரு. அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் காக்கா காலேல்கர்னு ஒருத்தர், மகாராஷ்டிரியன், மகாத்மா காந்தியோட கூட இருந்தவர். அவர் இந்திய நதிகள் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. பல ஆண்டுகள் அதுக்கு ரீபிரிண்ட் இல்லை. நான் சாகித்ய அகாடமி ஆஃபீஸில் எல்லாம் போய் சத்தம் போட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி இப்போ ரீபிரிண்ட் வந்திருக்கு. காக்கா காலேல்கர் வந்து ஒரு முறை கர்நாடகாவில் ஒரு அருவி இருக்கு, ஜோக் ஃபால்ஸ், 1000 அடி உயரத்திலிருந்து வரக்கூடிய அருவி. அவர் மகாத்மாவை கூப்பிடுறாரு, ஜோக் ஃபால்ஸ் பார்க்க போறேன், நீங்க வாங்க, உலகத்திலே உயரமான அருவி அது. மகாத்மா காந்தி காக்கா காலேல்கர்ட்ட பதில் சொல்றாரு, அதை விட பெரிய உயரமான அருவியை நான் பார்த்துருக்கேன். காக்கான்னா அண்ணான்னு அர்த்தம், அல்லது பெரியப்பான்னு அர்த்தம். காலேல்கர் அவருடைய சரணன். காலேல்கர் நினைக்கிறாரு, இந்த கிழமை எங்க போய் இதை விட பெரியமான அருவியை பார்த்துருக்க போறாரு, சும்மா தட்டி விடுறாரு. நினைச்சிட்டு இருக்கிற போது காந்தி பதில் சொல்றாரு, நான் மழையை பார்த்துருக்கேன். மழை என்பது எவ்வளவு தூரத்துல இருந்து விழுது. ஸோ இந்த மாதிரியான செய்திகள் வந்து நூலகம் கிடைக்குது. அவர் இப்படி ஒரு நூலக அமைப்பை ஏற்படுத்தினாரு, அதுக்காக பணியாற்றினார், பங்காற்றினாருங்கிறது ஒரு பெரிய பார்வையை தருவது. பல நாடுகள்ல நான் நூலகங்களுக்கு போயிருக்கேன். நான் ஒரு 20 கண்ட்ரிஸ் விசிட் பண்ணியிருக்கேன் ஒரு எழுத்தாளருங்கிற முறையில். ஜப்பான் போயிருக்கேன், ஆஸ்திரேலியா போயிருக்கேன், பிரான்ஸ், ஜெர்மனி போயிருக்கேன், கனடா போயிருக்கேன், யூஎஸ் போயிருக்கேன், சவுதி அரேபியா அந்த கண்ட்ரிஸ் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கேன், ஸ்ரீலங்கா போயிருக்கேன். என் பையன் வந்து ஷார்லட்டில் வேலை பார்க்குற போது அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆகலை, அவங்க ஆஃபீஸுக்கு போயிடுவான். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு என்ன ஒரு லைப்ரரியில் விட்டு உட்காந்து வச்சுட்டு போயிடுவான். லைப்ரரியிலே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் உண்டு, கேன்டீன் உண்டு, நீங்கள் படிக்கலாம், உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கலாம், படம் பார்க்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சாயங்காலம் வரைக்கும் நேரம் போகிறதே தெரியாது. இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் மெய்ப்படணும்னா அது மோத்தி மாதிரியானவங்கள்ட்ட தான் முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 7-8 வருஷம் இருக்கும். என் சின்ன பேரன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், பெரிய பேரன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். நான் என்னுடைய ரீடிங் நான் ஒரு 10,000 புத்தகம் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 பேரும் நிற்கிறானுங்க. என் சின்ன பேரன் சொல்கிறான், சார் தாத்தா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் எனக்கு, ரைட் சைடில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் அண்ணனுக்கு, நீ செத்த பிறகு ஒரு கண்டிஷன். சரி அதில் என்ன செஞ்சவங்க எடுத்துக்கோங்கிற மாதிரி நினைக்கிறேன். அப்புறம் பெரிய பேரன் சொல்கிறான், இல்லை எனக்கு லெஃப்ட் சைடு வேணும், தம்பிக்கு ரைட் சைடு கொடு. ஏன்டா அப்படி கேட்குற? அவன் என்கிட்ட சொன்ன பதில், இந்த லெஃப்ட் சைடில் தானே நீ 1897 பிரிண்ட் ஆன புக்கெல்லாம் வச்சுருக்க, ஆரம்பத்த கால பதிப்புகள், பழைய நூல்கள், 100-120 வருஷமான நூல்கள் நமது செல்வங்கள். அதன் மூலம் நான் அறிவை பெருக்கிறோம். அறிவை பெருக்குவது என்பது இங்கே கமர்ஷியலாக ரூபானா பைசா ஈக்குவாலிட்டியோட டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்க முடியாது. உலகத்தினுடைய இந்திய மொழிபெயர்ப்பு நூல்கள், கம்பராமாயண உரை, கம்பராமாயணத்துக்கு 18 உரைகள் இருக்கு, எல்லா நூல்களுக்கும் உரைகள் இருக்கு. ஒரு புத்தகம் தேடணும்னு தெரிஞ்சா 1 வாரத்துக்குள்ள
அந்த புத்தகம் நம்ம கையில் கிடைக்கும்படியாக பார்த்துக்குவாரு மூர்த்தி சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே சமயத்தில் 70 வயசில் அவர் காலமாகி போனது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. நான் இருக்கேன், அவர் போயிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ இதை நாம் புரிஞ்சுக்கணும், அவருடைய சேவையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு தந்த செய்தி, நூலகம், அதன் மூலமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற அறிவு. ஒரு பறவைக்கு பேர் தெரியல நமக்கு, இட்ஸ் அ பேர்டு போதுமா, இட்ஸ் அ ட்ரீ போதுமா, இட்ஸ் அன் அனிமல் போதுமா. பறவையில் எத்தனை வகை இருக்கு? கழுகு இருக்கு, பருந்து இருக்கு, பருந்துக்கே 5 பேர் இருக்கு. செந்தலை கருடன், கலுடன், இப்படி. அப்புறம் செம்போத்துன்னு ஒரு பறவை, நாங்கள் செண்பகம்னு சொல்லுவோம். புறா, காகம், மைனா. இன்னொரு விஷயம், மைனாங்கிற சொல் அந்த பறவை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மைனாங்கிற சொல் தமிழ் சொல் இல்லை. நீங்க பேராசிரியர் அருளியினுடைய அயற்சொல் அகராதியை தேடி பார்த்தீங்கன்னா மைனாங்கிறது அரபி சொல், அரபி மொழி சொல். ஆனா 1000 வருஷமா மைனா தமிழ்ல கிடக்குது. அப்ப தமிழ்ல அந்த பறவை அதுக்கு முன்னாடி இல்லையா? இருந்தா அதுக்கு என்ன பெயர் எனக்கு சொல்லுங்க நீங்க. மைனாங்கிற அந்த அரபி சொல்லுடைய பறவை இனி தமிழ் பெயர் என்ன? தமிழ் பெயர் நாகனவாய், நாகனவாய் புல். இதை தெரிஞ்சுக்கணும்னா லைப்ரரிக்கு போகணும். இது இன்கிரிமெண்ட் வாங்குறதுக்கு, சம்பளம் வாங்குறதுக்கு, ப்ரமோஷன் வாங்குறதுக்கு, டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு பயன்படாது. மஞ்சநாத்தின்னு ஒரு மரம். நான் மலேசியா போயிருக்கிற போது என் கூட டத்தோ சரவணன் வந்துட்டு இருந்த ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போனார். அங்கே அந்த மஞ்சனத்தி நிற்கிது. நான் எதிர நடந்து வந்த ஒருத்தட்ட மலாய்க்காரர்கிட்ட இந்த மரத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் நோனி அப்படின்னாரு. உடனே எனக்கு ஞாபகம் வருது, மஞ்சனத்தினுடைய ஒரிஜினல் தமிழ் பேர் நூனா. நூனா மலேசிய மொழியில் நோனி. நம்ம வேற இன்னொரு பேரில் அழைப்பது தப்பு இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வேணும் நமக்கு. இந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவது நூலகங்கள். அந்த நூலகங்களை நிர்மாணிக்க, அதை வளர்த்தெடுக்க, அவர் பெயரால் ஒரு நூலக ஆண்டு விழா நடப்பது என்பது ஒரு பெருமையான விஷயம். அதில் நான் பங்கெடுத்ததை பெரிய வாழ்வின் பெரிய கௌரவங்களில் ஒன்றாக நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நல்வாழ்த்துக்களுடன் நன்றி, வணக்கம்.